வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நமது சேனலில் தினந்தோறும் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திர பதிவினை தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது ஹிருதயத்திற்குள் உள்வாங்கிக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏகோண நவதிதன சர்க்கா, சர்க்கமானது 89. சௌமித்ரி சந்துக்ஷணம், அதாவது ஸ்ரீராமபிரானுடைய இளையவர் தம்பி லக்ஷ்மணனுக்கும் அரக்கன் ராமனுடைய புதல்வன் மேகநாதன் இந்திரஜித்திற்கும் போரானது தொடர்ந்து நடைபெற்றதாம். அதனுடைய தொடர்ச்சி என்கிற தலைப்பிலே சுலோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः. श्री सीतालक्ष्मणभरतशत्रुघ्नानुमत्समेत श्रीरामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणं யுத்தகாண்டத்தில் ஏகோண நவதிதன சர்க்கா, சர்க்கமானது 89. சௌமித்ரி சந்துக்ஷணம், ஸ்ரீராமனுடைய இளைய சகோதரன் லக்ஷ்மணனுக்கும் அரக்கன் ராவணனுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்திற்கும் போரானது மீண்டும் தொடர்ச்சியாக நடைபெற்றதாம். ததா சரம் தாசரதி சந்தாயாம் மித்ரகர்சனா சசர்ஜ ராட்சசேந்திராய கிருத்த சர்வ இவஸ்வசன்னே. இந்த மேகநாதன் இந்திரஜித்திற்கான அரக்கன் லக்ஷ்மணனுக்கு நண்பர் கிடையாது. இந்த லக்ஷ்மணனுடைய குணம் என்னன்னு கேட்டோம்னா, நமக்கு நண்பராக இல்லாதவர்களை மிகவும் வாட்டி வதைப்பாராம். அப்போ அவர் என்ன பண்ணாராம், ரொம்பவும் கோபம் கொண்டு வெகுண்டெழுந்து சர்வம் போல சீறிக்கொண்டு தன்னுடைய வில்லில் ஒரு பானத்தை தொடுத்து அரக்கத் தலைவனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித் மீது செலுத்தினாராம் லக்ஷ்மணன். தஸ்ய ஜாகால நிர்கோஷம் சஹஸ்ருத்வா ராவணாத்மஜா விவர்ண வதனோ பூத்வா லக்ஷ்மணம் சம் உதைக்ஷதா. இப்போ லக்ஷ்மணனுடைய
வில்லில் வந்து அந்த நானூலிய கேட்டதுமே அரக்கன் ராவனுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதன் அவனுடைய முகமானது சோர்ந்து போச்சாம். அப்படியே லக்ஷ்மணனையே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்தானாம் மேகநாதன். தம் விவர்ண முகம் திருஷ்டுவா ராட்சசம் ராவணாத்மஜம் சௌமித்ரீம் யுத்த சம்யுக்தம் பிரத்யுவாச்ச விபீஷணா. அப்போ அந்த சமயத்தில் என்ன நடந்தது? அரக்கன் ராவனுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித் அந்த அரக்கன் கலையிழந்த முகத்தோடு இருப்பதை வந்து இந்த மேகநாதன் இந்திரஜித்துடைய சித்தப்பா வந்து பார்த்துட்டார். அவர் பார்த்துட்டு உடனே என்ன பண்ணார் தெரியுமா? லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார். முழு கவனம் வந்து செலுத்தி இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை பார்த்துட்டு விபீஷணன் சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, நிமித்தியான்ய நுபஸ்யாமி யாஸ்யன்ஸ்மின் ராவணாத்மஜே துவரதேன மகாபாகோ பக்னயேஷ நசம்சயா. இப்போ விபீஷணன் சொல்கிறா லக்ஷ்மணன் கிட்டக்க, மகா பெருந்தோழரே, இந்த அரக்கன் ராவனுடைய புதல்வன் அவருடைய மைந்தன் இருக்கானே மேகநாதன் இந்திரஜித்து, நான் இப்போ பார்க்கக்கூடிய அடையாளங்கள்லேருந்து என்ன தெரியாது தெரியுமா எனக்கு? இவன் வந்து விரைவில் வந்து அழிஞ்சு போகிறான், கண்டிப்பாக அழியத்தான் போகிறான் அப்படின்றது கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கே இடமில்லாமல் எனக்கு பிரமாதமாக தெரியறது. அதனால் உடனடியாக நீங்கள் வந்து விரைந்து செயல்பட்டு அவனை வந்து கொன்று போட்டுருங்கோ அப்படின்னாராம் விபீஷணன். ததா சந்தாய சௌமித்ரி பாணா நக்னிசி கோபமானு முமோச நிசிதான் தஸ்மின் சர்வாணிவ மகாவிஷானு. அந்த சமயத்தில் லக்ஷ்மணன் வந்து உடனே என்ன பண்ணார்னாக்கா, அக்னி கொழுந்து, அக்னி எப்படி எரியும் கொழுந்து விட்டு, அதுபோல் இருக்கக்கூடிய கூர்மையானவைகளும் கொடிய விஷம் கொண்ட சர்ப்பங்கள் போன்றமான பானத்தை வந்து தன்னுடைய வில்லில் கொடுத்து அந்த மேகநாதன் இந்திரஜித் அரக்கன் மேலே செலுத்தினாராம் லக்ஷ்மண பெருமாள். சக்ராச நிம சர்பர்சை லக்ஷ்மணேனாகத சரைஹி முகூர்த்தம் அபவன் மூட சர்வ சம்க்ஷுபிதேந்திரியா. இந்த மாதிரி லக்ஷ்மண பெருமாளால் விடப்பட்ட அந்த பானமானது எப்படி இருந்தான் தெரியுமா? தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்திரன் அவனுடைய வஜ்ராயுதத்துக்கு சமமாக இருந்த அந்த பானங்களால் தாக்குண்ட, அதாவது அவனை மேகநாதன் இந்திரஜித்தை வந்து தாக்குண்டாவன் அவனுடைய புலன்கள்லாம் சிதறி போய் சிறிது நேரம் என்ன பண்ணான்னா, ஒரு முகூர்த்த காலங்கிறது 3.25 நாழிகை, 1.5 மணி நேரம் என்ன பண்ணான்னா, எதுவுமே செய்ய முடியாமல் நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் திகைத்து இருந்தானாம். உலபிய முகூர்த்தேன சஜ்ஞாம் பிரத்யாகதேந்திரியா ததர்ச வஸ்ரிதம் வீரம் வீரோ தசரதாத்மஜம். இந்த மேகநாதன் இந்திரஜித் இருக்கானே, அவன் மகா வீரன். அவனை போரில் வெல்றதுங்கிறது யாராலுமே முடியாது. கொஞ்ச நேரத்தில் வந்து அவன் தன்னுடைய சுய உணர்ந்து தன்னுடைய புலன்கள்லாம் செயல்பட தொடங்கியதும் தசரத சக்கரவர்த்தியுடைய மன்னருடைய புதல்வனாகவும் வீரராகவும் இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் வந்து தன்னுடைய எதிர்க்க வந்து ஸ்ரீ அனுமாருடைய தோளில் வந்து நிற்பதை வந்து பார்த்தாராம். அவன் பார்த்தானா, சோபீசக்கிராம சௌமித்ரீம் ரோஷாத் சம்ரக்தலோச்சனா அப்ரவீத் சைனம் ஆசாத்திய புனச பருஷம் வசகா.
இந்த மாதிரி இந்த மேகநாதன் இந்திரஜித்தானவன் லக்ஷ்மண பெருமாளை பார்த்த உடனேயே அப்போ இந்த அரசனுடைய கண்கள் வந்து கோபத்தால் சிவந்து போயிடுதான். இவனும் என்ன பண்ணானா, ரதத்தை வந்து மேற்கொண்டு முன்னே செலுத்தி லக்ஷ்மண பெருமாள் முன்னால் போய் எதிர நின்றானாம். இந்த மாதிரி லக்ஷ்மண பெருமாளில் நெருங்கியதுமே மறுபடியும் என்ன பண்ணான்னா, இந்த மேகநாதன் இந்திரஜித்து தன்னுடைய கடுமையான சொற்களை எல்லாம் சொன்னானாம். அப்படி என்ன சொன்னான் அப்படின்னா, கிம்ன ஸ்மரசி தத்யுத்தே பிரதமே மத் பராக்கிரமம் நிபத்தஸ்துவம் சக பிராத்ரா யதா புவி விவேஷ்டசே. இப்போ அந்த மேகநாதன் இந்திரஜித் என்ன சொல்கிறான்னா, லக்ஷ்மணா, இதுக்கு முன்னால் நடந்தது தெரியுமா, உங்களுக்கும் எனக்கும் முதல்ல ஒரு போர். அந்த போரில் நான் வந்து உங்களுக்கு பிரம்மாண்டமாக காட்டின பராக்கிரமத்தை நீ மறந்து போயிட்டியோ? அப்போது வந்து அந்த சமயத்தில் நீயும் உன்னுடைய சகோதரனும் என்னுடைய சர்வ பானங்களுக்கு கட்டுப்பட்டு தரையில் விழுந்து 2 பேரும் புரண்டீங்களே, அதை நீ ஞாபகப்படுத்தி பாடுறா லக்ஷ்மணா அப்படின்னானாம் மேகநாதன் இந்திரஜித்து. யுவாங்கலோ மகாயுத்தே சக்கராச நிசமைஸ்வரைஹி சாயுதோ பிரதமம் பூமௌ விசம்யௌ சபுரஸ்ஸரௌ. அந்த சமயத்தில் ரொம்பவும் கடுமையான போரானது நடந்த அந்த கடுமையான போரில் இந்திரனுடைய வஜ்ராயுதம் போன்ற என்னுடைய பானங்களால் நீங்கள் 2 பேரும் தாக்கப்பட்டு படையினுடைய முன்னணியில் செல்பவர்களுக்கும் கூட அவள் எல்லாருமே உணர்விழந்து தரையில் வந்து சாய்க்கப்பட்டாலே, அட அதோ பரிதாபம், நான் பரிதாபமாக நினைக்கிறேன் அப்படின்னு நானாம் மேகநாதன் இந்திரஜித் லக்ஷ்மண பெருமாள்கிட்ட. சும்ரித்திர்வா நாஸ்திதே மன்யே வியக்தம் வா யமசாதனம் கந்துமிச்சசி யஸ்மாத்வம் மாம் தர்ஷயது மிச்சசி. உனக்கு அப்போல்லாம் நடந்த சம்பவம் ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் லக்ஷ்மணா. உனக்கு யார்? மேகநாதன் இந்திரஜித் சொல்கிறோம். அதனால தான் நீ இப்போ என்ன பண்ணுறக்கன்னாக்க யமன் லோகத்துக்கு வந்து செல்லக்கூடிய விருப்பத்தோட என்னை வந்து நீ இந்த இடத்துல எதிர்க்க வந்திருக்க அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சு போயிடுத்து அப்படின்னு நானாம். எதிகே பிரதமே யுத்தே ந திருஷ்டோ மத் பராக்கிரம அத்யதே தர்ஷயிஷ்யாமி திருஷ்டேதானிம் விவஸ்திதா. இதுக்கு முன்னால் முதல்ல நடந்த போரில் என்னுடைய முழு பராக்கிரமத்தையும் நீ பார்க்கலன்னு நினைக்கிறேன் லக்ஷ்மணா. இப்போது வந்து உன் கண்ணெதிலேயே நான் வந்து காட்டுறேன் என்னுடைய பராக்கிரமத்தை. கொஞ்சம் கூட கலக்கமே அடையாமல் போர் செய்யக்கூடிய உறுதியோடு நீ வந்து நின்று என்னை பாரு. நான் செய்யக்கூடிய பார்த்து பயந்துராத அப்படின்னா மேகநாதன் இந்திரஜித். இத்துத்வா சப்தபீர்பாணைர் அபிவ்யாத லக்ஷ்மணம் தசபிஸ்து அனுமந்தம் தீக்ஷதாரே சரோத்தமைகி. இந்த மாதிரி மேகநாதன் இந்திரஜித்தானவன் சொல்லிவிட்டு 7 பானங்களால் லக்ஷ்மணனை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமாரை கூர்மையான முனை கொண்ட சிறப்பான 10 பானங்களாலும் உடலை காயப்படுத்தினானாம் மேகநாதன் இந்திரஜித். ததா சரசத்தேனைவ சுப்ரயுக்தேன வீரியவான் குரோதாத் த்விகுண சம்பிரப்தோ நிர்விபேத விவேஷனம். இந்த மேகநாதன் இந்திரஜித் இருக்கானே, அவன் வந்து மகா வீரன், அதெல்லாம் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. அப்போ என்ன பண்ணானா, 2 மடங்கு கோப ஆவேசம் கொண்டு பிரமாதமாக நன்றாக குறிப்பார்த்து
தன்னுடைய சித்தப்பாவாக விபீஷணன் மீது நூற்றுக்கணக்கான பானங்களால் துளைத்து எடுத்தானாம் பீஷணரை. தத்ருஷ்ட்வென் இந்திரஜிதா கர்ம கிருதம் ராம நுஜஸ்ததா அசிந்தயத்வா பிரக சந்தேன சன்னேத கிஞ்சிதிதி பிரவண்ணு. இந்த மேகநாதன் இந்திரஜித்தை வெளிப்படுத்தினான இந்த வீரத்தை பார்த்துட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம ஸ்ரீ ராமபிரானுடைய இளையவராகப்பட்ட தம்பி லக்ஷ்மணன் வந்து அப்படின்ட்டு ஒரு அனாவசியமான ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு, இது என்ன உன்னோட பெரிய வீர செயலா அப்படின்னு லக்ஷ்மணன் வந்து மேகநாத இந்திரஜித்தை வந்து கேட்டாராம். முமோசச சரான் கோரான் சங்கிருஹ்ய நரபுங்கவகா அபீதவதன கிருத்தோ ராவணிம் லக்ஷ்மணோ யுதி. அத்தோட நிற்கலையாம் புருஷோத்தமராக இருக்கக்கூடிய லக்ஷ்மணர் தன்னுடைய முகத்தில் வந்து கொஞ்சம் கூட அச்சமே காட்டாம கோபம் கொண்டு அந்த போர்க்களத்தில் பயங்கரமான பானங்களை வந்து தன்னோட கையில் எடுத்து மேகநாதனாகப்பட்ட இந்திரஜித்தை வந்து குறிவைத்து செலுத்தினாராம் லக்ஷ்மணர். நைவம் ரணகதா சூரா பிரகரந்தே நிசாசரஹா லக வத்சால் பவீர்யாஸ்ய சுகாஹீமே சராஸ்தவா. இப்போ லக்ஷ்மணன் வந்து சொல்கிறார் மேகநாதன் இந்திரஜித்தை பார்த்து, அட அரக்கனே, போர்க்களத்தில் வந்து நிற்கக்கூடிய வீரர்கள்லாம் இந்த மாதிரியான எளியதான ஒரு தாக்குதலை வந்து கொஞ்சம் கூட நடத்தவே மாட்டான். உன்னுடைய பானங்கள்லாம் ரொம்பவும் லேசாகவும் அதில் எந்த விதமான சக்தியும் இல்லாமலும் இருக்க. நீ வந்து என்னை பான தாக்குதலால் பண்ணின, ஆனால் என்னோட உடலுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல, சுகமாக இருக்கு. நீ பானம் வந்து என் உடம்புல வந்து தைச்சது அப்படின்னாராம் லக்ஷ்மண பெருமாள். நைவம் சூராஸ்து யுத்தியந்தே சமரே ஜெயகாங்கிணா இத்தியேவம் து பிரமாணஸ்து சரவர் ஷைரவாகிரது. இன்னும் தெரியுமா மேகநாதா இந்திரஜித்தில் அரக்கனே, லக்ஷ்மணன் சொல்கிறார், போரில் வந்து வெற்றியை விரும்பக்கூடிய வீரர்கள் வந்து இவ்வளவு தூரம் ரொம்பவும் லேசாக கண்டிப்பாக போரே புரிய மாட்டான் அப்படின்னுட்டு மேகநாதன் இந்திரஜித்தை பார்த்து லக்ஷ்மண பெருமாள் சொல்லிவிட்டு என்ன பண்ணாருன்னா, அம்பு மாரிகளால், அதாவது மழை எப்படி ஜோன்னு கொட்டுமோ அதுபோல் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அம்புகளால் மேகநாதன் இந்திரஜித்தை வந்து தாக்கினாராம் லக்ஷ்மண பெருமாள். தஸ்யபானை சுவித்வஸ்தம் கவசம் ஹேமபூஷிதம் யசீர்த ரதோபஸ்தே தாராஜாலம் இவாம்பராத்து. லக்ஷ்மண பெருமாள் எழுதிய அந்த பானங்கள்லாம் எப்படி தருமா இருந்துதான், பிரமாதமான பொன் வேலைப்பாடுகள், அழகாக விளங்கிய பொன் வேலைப்பாடுகளால் பிரமாதமாக விளங்கி இருந்ததாம். அந்த அம்புகள்லாம் இரவுகள்லாம் கட்டியிருந்ததாம். அந்த அம்பானது மேகநாதன் இந்திரஜித்து தன்னுடைய உடலில் அணிந்திருந்த பொன் வேலைப்பாடுகளால் ஆன அழகாக விளங்கக்கூடிய இந்த அரக்கனுடைய கவசமானது லக்ஷ்மண பெருமாள் எய்திய பானங்களால் பொடி பொடியாக சுக்குநூறா ஆக்கப்பட்டு கீழே விழுந்ததாம். அது எப்படி இருந்ததுன்னா, ஆகாயத்தில் வானத்தில் இருந்து நட்சத்திரங்கள் கூட்டங்கள் வந்து எப்படி பூமியை நோக்கி விழுமோ அதுபோல தேர்தட்டில் எல்லாம் அப்படியே விழுந்ததாம். அவனுடைய கவசம் மொத்தமும் சுக்குநூறாகி விழுந்ததாம்.
விதோ தவர்மா நாராசை பபூவச கிருதவ்ரணः இந்திரஜித் சமரே வீர பிரரூட இவ சாணுவானே. இந்த அரக்கனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித் அவனுடைய கவசமானது சிதைக்கப்பட்ட உடனேயே தன்னுடைய உடலெல்லாம் லக்ஷ்மண பெருமாள் எழுதிய நாராச பானங்களால் உடல் முழுவதும் புண்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய மகா வீரரான இருக்கக்கூடிய மேகநாதன் இந்திரஜித்து எப்படி இருந்தான் அவன் தெரியுமா? பெரிய மரம் ஒன்று இருக்கு. அதாவது மலைகள் மேலே பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். அப்படி அடர்ந்த மரம் போல மலை போல அந்த இடத்துல வந்து விளங்கினானான். அதாவது நாராசங்கள்ங்கிறது அம்புகள்லாம் வந்து மரங்கள். இந்த அரக்கனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித் அவனுடைய உடலானது பேருடலானது மலை. இந்த நாராசங்கள் அம்புகள் வந்து அவன் உடல்ல வந்து குத்தி நின்றதுனால மரங்கள் நிறைந்த மலை போல தோற்றமளித்தானாம் இந்திரஜித்தானவன். தத சர சகசிரேனா சங்குருத்தோர் அவனாத்மஜா பிவேத சமரே வீரம் லக்ஷ்மணம் பீமவிக்ரமஹா. அந்த சமயத்தில் ரொம்பவும் பயங்கரமான பிரதாபம் கொண்ட இந்த மேகநாதன் இந்திரஜித் என்ன பண்ணா, மிகவும் கோபம் கொண்டு ஆயிரக்கணக்கான பானங்களால் மகாவீரராக இருக்கக்கூடிய லக்ஷ்மண பெருமாளை வந்து தாக்கினானாம். ததா சரசகசிரேனா சங்கருத்தோர் அவனாத்மஜா பிவேத சமரே வீரம் லக்ஷ்மணம் பீமவிக்ரமஹா. அதாவது லக்ஷ்மண பெருமாள் யார் அப்படின்னாக்க சாட்சாத்து நாராயண பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய ஆதிசேஷன் பாம்பு, அவர் தான் லக்ஷ்மணன். அப்படி தெய்வத்தன்மை கொண்ட லக்ஷ்மண பெருமாளுடைய அணிந்திருந்த அந்த கவசமானது இந்த மேகநாதன் இந்திரஜித்தானவன் எய்திய அம்புனால சிதறியதான், கீழே விழுந்தரான். இந்த மாதிரி இந்த மேகநாதன் இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணனும் ஒருவரை ஒருவர் வந்து பதிலடி கொடுத்து அந்த நேரத்தில் வந்து இருவரும் தாக்கி கொண்டாரலாம். அபீக்ஷணம் நிஸ்வசந்தௌ தௌ யுத்யேதாம் துமலம் யுதி சர சங்கிருத்த சர்வாங்கௌ சர்வதோ ருதிரோக்ஷிதௌ சுதீர்காலம் தௌ வீரா வன்யோன்யம் நிசிதைः சரைः ததக்ஷதூர் மகாத்மானௌ ரணகர்ம விஷாரதௌ பபூவ துஷ்யாத் மஜயே யத்தௌ பீம பராக்கிரமௌ. அதாவது மேகநாதன் இந்திரஜித் அரக்கன் அவருக்கும் லக்ஷ்மண பெருமாளுக்கும் இரண்டு பேருக்குமே எல்லா விதமான அங்கங்களும் பானங்களால் வந்து பிளவுபட்டு கிடந்ததாம். வேறு ரெண்டு பேருக்குமே வந்து உடல் முழுக்கவும் ரத்தமானது பெருகெடுத்து ஓடித்தான். வீர ஆவேசத்தினால ரெண்டு பேருமே அடிக்கடி பெருமூச்சு விட்டு கொண்டு போர்க்களத்தில் வந்து மிகவும் கடுமையாக யுத்தம் பண்ணினாலாம், சண்டையிட்டு கொண்டாலாம். ரெண்டு பேரும் மகா வீரர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் இருவரும் மிக நீண்ட நேரம் கூரிய பானங்களால் ஒருவரை ஒருவர் வந்து தாக்கி கொண்டாலாம். அளவு கடந்த ஆற்றல் படைத்த போர்க்கருவிகள் எல்லாமே அவள்கிட்ட இருந்துதான். ஆனால் இவா ரெண்டு பேரும் என்னன்னாக்க போர்க்கலையில் வந்து பெரிய வல்லுநர்கள் இவா ரெண்டு பேருமே. அவரவர்கள் தங்களுடைய பராக்கிரமத்தை வந்து அந்த இடத்துல வந்து போர் யுத்தத்தில் வெளிப்படுத்தினாலாம். பயங்கரமான பேராற்றல் கொண்ட இவர்கள் இருவரும்
தனக்கே வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு ரொம்பவும் முனைப்போட போரிட்டு கொண்டு இருந்தார்களாம். தௌ சரோகைஸ் ததா கீர்ணௌ நிக்ருத்த கவசத்வஜௌ ஸ்ரவந்தௌ உருதிரம் சோஷ்ணம் ஜலம் பிரஸ்ரவணாவிவா. இவர்கள் இருவருடைய உடல்களும் பான கூட்டங்களால் தேய்த்து போய் அப்படியே புதைந்து இருந்ததாம் உடல்களில். இவருடைய கவசங்கள் தேர்கொடிகள் எல்லாமே பானங்களால் சிதைக்கப்பட்டு இருந்ததாம். அது எப்படி இருந்தா பார்க்கறதுக்கு 2 அருவிகள் இருக்கு. அதில் நீர் எப்படி வழிந்து ஓடுமோ அதுபோல இவர்கள் இருவருடைய சரீரங்களில் இருந்தும் வெண்மையான இரத்தமானது பெருகி வழிந்தோடி பூமியில் ஓடிக்கொண்டே இருந்ததாம். சரவர்ஷம் ததோகோரம் முஞ்சதோர் பீமனிஸ்வனம் சாசார யோரிவா காசே நீலையோ காலமேகயோகோ தரோயத மகான் காலோ யத்ய யாத்யுத்ய மானயோகோ நசதோ யுத்த வைமுக்கியம் சிரமம் வாப்யு பஜக் பதுகு. இது எப்படி இருக்குன்னா, பிரளயகாலம், இந்த யுகமானது முடிய போகிறது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த காலத்தில் எப்படி ஆகாயத்தில் ஜலமும் சேர்ந்து நீருண்ட கருமையான மேகங்கள் 2 மேகங்கள் எப்படி பெரிய மழையை பூமியில் பெய்யுமோ அதுபோல இவர்கள் இருவரும் என்ன பண்ணாலாம், ரொம்பவும் பயங்கரமாக சத்தம் போட்டுக்கொண்டு பயங்கரமாக சரமாரியாக அம்புகளை பொழிந்தாலாம். இந்த மாதிரி வெகு நீண்ட காலம் அவர்கள் இருவர்களும் போரிட்டு கொண்டு இருந்தார்களாம். இருந்தாலும் அவர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு 2 பேருமே நினைக்கவே இல்லை. கொஞ்சம் கூட 2 பேரும் கலைப்படையும் இல்லை, சோர்வும் அடையலையாம். அஸ்திரான் யஸ்திர விதாம் சிரேஷ்டோ தர்சயந்தோ புனப்புனः சரானுசாவ சாகாரான் அந்தரிக்ஷே பபந்ததுஹு. இந்த மாதிரி இவர்கள் இருவருமே அஸ்திரக்கலையில் ரொம்பவும் கை தேர்ந்தவர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தரும் சலைச்சவா கிடையாது. அதனால் பல வகையான அஸ்திரங்களை எல்லாம் 2 பேருமே பிரயோகம் பண்ணலாம் யுத்தத்தில். அப்போ என்ன ஆச்சுனாக்கா, ஆகாயத்தில் சிறிய பெரிய பானங்களால் 2 பேரும் என்ன பண்ணாலாம், அப்படியே ஆகாயத்தையே மறைக்கிற மாதிரி ஒரு கூடு மாதிரி ஒன்று அமைத்தாலாம். டெய்லி 2 வீடு அந்த மாதிரி ஆகாயத்துலேருந்து இடிகள் விழுத போல யார் யாரெல்லாம் அதை கேட்கலாமோ அந்த மாதிரி சத்தமானது கேட்டு எல்லாருக்கும் நடுநடுக்கத்தை கொடுத்ததான். ச தயோர் பிராஜதே சப்தஸ்ரா சமரசத்யோ சுகோரயோர் நிஷ்டன் அதோ கணேன ககனே மேகயோர் யதாக. இந்த மாதிரி அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் செஞ்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ. இப்போ தெய்வத்து மேலே நம்ம ரொம்ப உருவாக்கணும்னா அது தெய்வ போதை. மற்றபடி இப்போ சில பேர் மதுபானங்களில் போட்டு போதை பண்ணுற பாருங்க, அது ஒரு போதை. ஆனால் இவா 2 பேரும் போர் செய்வதிலேயே போதையாக இருந்து கொண்டு அவர்களுடைய வில்லிலேருந்து வரக்கூடிய அந்த நானொலியானது ஆகாயத்தில் 2 மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் போது எப்படி இடி முழக்கமானது வருமோ அதுபோல
எல்லாருடைய செவிகளையும் போய் தாக்கித்தான் இவாளுடைய அந்த நானொலியானது. ஸ்வர்ண புங்கேர் நாராசை பலவந்தௌ கிருத்தவர்ணனௌ கிருத்தவ்ரணௌ பிரசுஸ்ருவாதே ருதிரம் கீர்த்திமந்தௌ ஜெயேத் துர்த்தௌ. வேற 2 பேரும் இருக்காளே, அதாவது லக்ஷ்மண பெருமாளும் மேகநாதன் இந்திரஜித்தும் ரொம்பவும் கீர்த்தி பெற்றவா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவா கிடையாது. அவர்களுடைய வெற்றிக்காக ரொம்பவும் கடுமையாக செயல்படக்கூடியவா. இருவர்களிடமே தங்கத்தினாலான இறகுகள் புனைக்கப்பட்ட நாராச பானங்களால் 2 பேரும் காயப்படுத்தப்பட்டு இரத்தப் பெருகை ஏகப்பட்டதாக விட்டு கொண்டிருந்தாலாம் 2 பேரும். தே காத்ரயோர் நிபதிதா ருக்மபுங்கா சராயுதி அசுரங் நப்தா வினிஷ்பத்ய விவேசுர் தரணீதலம். இந்த மாதிரி அங்கே போர் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த போரில் இவர்கள் இருவர்களாலும் செலுத்தப்பட்ட புண்மையான இறகை பொருத்தப்பட்ட பானங்கள் எல்லாம் இருவர்களது உடலையும் தாக்கி இரத்தத்தால் நனைஞ்சு வெளியே அந்த இரத்தமானது பூமிக்குள்ளே போய் புகுந்து கொண்டதான். அதாவது மழை ரொம்ப நிறைய பெஞ்சுன்னா என்ன ஆகும், அந்த மழையானது பூமிக்கு அடியில் போகும். அந்த மாதிரி 2 பேரோட ரத்தமும் பூமிக்கு அடியில் போச்சான். அந்நே சுனிசிதை சஸ்திரை ஆகாஷே சஞ்ச கட்டீரே பவஞ்சுஸ் சிச்சிதுஸ் சாந்தே தயோர்பாணா சகஸ்திரசா. இவர்கள் இருவராலும் செலுத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான பானங்களானது இப்போ முன்னாலேயே ஆகாயத்தில் ஏகப்பட்ட கூர்மையான படைக்கலங்களோட மோதி அவைகளை எல்லாம் பிளத்தெறிந்து தள்ளித்தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ராக்கெட்டுன்னு ஒன்று விடுறோம். அந்த ராக்கெட்டு போய் ஆகாயத்தை பிளக்கிறது. ஆனால் அப்பெல்லாம் எது பிளந்தது, அம்பு தான் ஆகாயத்தை பிளந்தது. அந்நே சுனிசிதை சஸ்திரை ஆகாஷே சஞ்ச கட்டீரே சாபபூவ ரணே கோரஸ் தயோர் பாணம் அசம்சய அக்னிபியாமிவ தீப்தாபியாம் சத்ரே குசம யஸ்ஸய. பயங்கரமாக அந்த போரில் இருவருக்கும் பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருந்ததாம். இவர்கள் இருவராலும் விடப்பட்ட அந்த பானங்களினுடைய குவியலானது எப்படி இருந்தான் தெரியுமா பார்க்கறதுக்கு? ஒரு யாகமானது நடக்கிறது, ஒரு முக்கியமான யாகம். அதுவும் எந்த யாகம் அப்படின்னா காகற்பத்திய யாகம்னு ஒரு யாகம் இருக்கு, ஆகவனீய யாகம்னு ஒரு யாகம் இருக்கு. இந்த கார்கத்பத்திய யாகம்ங்கிறது எல்லாமே 2 யாகமே லோகசமத்துக்கு எதிராக இருக்கிறதுன்னு வச்சுப்போம். அந்த ஹோம யாக குண்டங்களிலிருந்து கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னிக்கு அந்த ஹோம குண்டத்துக்கு பக்கத்தில் பரிசரணம் சொல்லிட்டு தர்பையினால் பரப்பி வைப்பா. அந்த மாதிரி இந்த பானங்கள்லாம் தர்ப குவியல் மாதிரி இருந்ததாம். அவ்வளோ பிரமாதமாக இருந்ததான் அந்த போர்க்களத்தில். தயோ கிருத்தவர்ணௌ தேகௌ சுசூபாதே மகாத்மனோஹோ சபுஷ்பாவிவ நிஷ்பத்ரௌ வனே சால்மலி கிம் சுகௌ. ரொம்பவும் பேராற்றல் கொண்டவர்கள் இவர்கள் இருவரும், மேகநாதன் இந்திரஜித்தும் லக்ஷ்மணனும்.
அவர்கள் இருவருடைய உடல்களும் வெகுவாக ரொம்பவும் காயப்பட்டு இருந்ததாம். காயங்கள்லேருந்து அப்படியே ரத்தம் செந்நீராக ஒழுகிட்டே இருந்ததாம். அந்த காட்சியை பார்த்தபோது அவள் 2 பேரையும் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான் தெரியுமா? ஒரு காடாக இருந்திருக்கு. அந்த காடில் இலைகள்லாம் உதிர்ந்து போயிருக்கும். அந்த உதிர்ந்து போய் நல்ல பிரமாதமாக செந்நீர புஷ்பங்களோடு கூடிய இலவ மரம், இலவ மரங்கிறத விபீஷணனுக்கு சொல்கிறார். இவருக்கு மேகநாதன் இந்திரஜித்துக்கு அரக்கனுக்கு இலவ மரம். இந்த பூவரச மரமானது லக்ஷ்மண பெருமாள் அவருக்கு ஒப்பிடுறார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 மரங்களிலும் பூத்து இருக்கக்கூடிய செந்நிற பூக்கள் போல இவர்கள் இருவரும் காணப்பட்டாலாம் போர்க்களத்தில். சக்கரதுஸ்துமுலம் கோரம் சன்னிபாதம் முகுமுகு இந்திரஜில் லக்ஷ்மண செய்வா பரஸ்பர வதைக்ஷிணவ் லக்ஷ்மணோ ராவணீம் யுத்தே ராவணீஷ்யாபி லக்ஷ்மணம் அந்யோன்யம் தாவ விக்னந்தௌ நஸ்ரமம் பிரத்யபத்யதாம். இந்த மாதிரி இவர்கள் இருவரும் தங்களுக்கே வெற்றி கிடைக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்த வீரர்களாக இருக்கக்கூடிய மேகநாதன், இந்திரஜித், லக்ஷ்மணன் இருவரும் பயங்கரமான தாக்குதலையும் குழப்பத்திலையும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தாலாம். யார் ஜெயிக்க போறா, யார் வெற்றி பெறுவா, யார் தோல்வி அடைவா, யார் இறந்து போவா. இந்த மாதிரி போரில் லக்ஷ்மண பெருமாளும் மேகநாதன் இந்திரஜித்தும், இந்திரஜித்து லக்ஷ்மண பெருமாளை, அதாவது மேகநாதனாகப்பட்ட இந்திரஜித்தானவன் லக்ஷ்மணரையும் ஒருவரை ஒரு முரட்டுத்தனமாக ரொம்பவும் தாக்கினாலாம். ஆனால் இவா 2 பேரும் கொஞ்சம் கூட களைப்பே அடையவே இல்லையாம், சோர்வும் அடையலையாம். பானசாலை சரீரஸ்தை அவகாடைஸ் தரஸ்வினௌ சிசுபாதே மகாவீரியௌ புரூடாவிவ பர்வத்தௌ. இவா 2 பேரோட உடல்ல இருந்தோம் ஏராளமான பானங்கள்லாம் குத்தி நின்றதான். அதை பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான் தெரியுமா? பேராற்றல் படைத்த லக்ஷ்மண பெருமாளும் அரக்கனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்தும், ஒரு மலையானது பெருசாக இருக்கு. அந்த மலையில் ஏராளமான மரங்கள்லாம் முளைத்தெழும். அந்த முளைத்தெழக்கூடிய மரங்களைப் போல இருவரும் விளங்கினாலாம். தயோ ருதிர சிக்தானி சம்பிருதானி சரே பிருசம் பப்ராஜு சர்வகாத்ராணி ஜுவலந்த இவ பாவகாக. இவா 2 பேருமே பானங்களால் ரொம்பவும் தாக்கப்பட்டு ரத்தம் தோய்ந்த இவர்கள் இருவருடைய உடலுடைய அங்கங்கள் எல்லாம் எப்படி இருந்தான் தெரியுமா? பார்க்கறதுக்கு ஒரு ஹோமகுண்டம், ஒரு யாகமானது செய்கிறோம். அந்த யாகத்தில் எப்படி அந்த குண்டத்தில் கொழுந்து விட்டு அக்னியானது எரியுமோ அதுபோல இருவர்களும் காணப்பட்டாலாம் பார்ப்பதற்கு. தயோரத மகான் காலோ யத்யாத் யுத்தியமானயோ நசதௌ யுத்த வைமுக்கியம் சிரமம் வாப்யுவ ஜக்மதுஹு. இவா 2 பேருக்கும் ரொம்பவும் நீண்ட காலம் அந்த சமயத்தில் போரிட்டுட்டே இருந்தாலாம். ஆனால் இவா 2 பேரும் போரில் கொஞ்சம் கூட ஒரு சலிப்போச்சு போரை முடிச்சுப்போம் அப்படிங்கிற அந்த விதமான எண்ணமோ இல்லை, நம்ம போர் செஞ்சு நமக்கு உடம்பெல்லாம் களைப்பாக இருக்கு அப்படிங்கிற அந்த சோர்வோ இருவருக்குமே இல்லாமல் இருந்ததாம். அத சமர பரிசிரமம் நிகந்தும் சமர முகேஷ் வஜிஸ்தஸ்ய லக்ஷ்மணஸ்ய பிரியஹிதம் உபபாத யன்ம ஹௌஜா சமரம் உபேத்ய
விபீஷணோ அவதஸ்ததே. அந்த சமயத்தில் அந்த போர்க்களத்தில் வெல்லப்பட முடியாத லக்ஷ்மணனுக்கு வந்து பிரம்மாண்டமாக போர் செஞ்சார். அதனால் அவருக்கு ஏற்பட்ட அந்த களைப்பை வந்து போக்குவதற்காகவும் தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனுக்கு பலவிதமான நலன்களை செய்ய வேண்டும் என்று விரும்பியும் போர்க்களத்தில் வந்து நின்றாராம் விபீஷணன். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே யுத்தகாண்டே ஏகோனநவதிதம சர்க்கः ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 89வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து.